ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவுட்புட் வாட்டர் வரவே இல்லை. ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 500 லிட்டரு வரணும். அது பார்த்தீங்கன்னா பாருங்க 200 லிட்டரு கூட வரல, இவ்வளோ கம்மியாக வருது. இதுதான் இம்பார்ட்டண்டான இடம் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரெஷர் கேஜ் பார்த்தீங்கன்னா மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய மீட்டர் இது பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு 9 கேஜில இருக்கு. வேஸ்ட் வாட்டரும் 1000க்கு மேல போகுது. ஆனா ட்ரிங்கிங் வாட்டர் பாத்தீங்கன்னா 200 லிட்டர் தான் வருது. ப்ரெஷர் கேஜ் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வருது பாருங்க. 9 கேஜில போயிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பாருங்க 100 150 200 லிட்டர் கூட சுத்தமா வரவே இல்லை. இந்த ஆர்ஓ பிளான்ட்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெமரின் பிளாக்கேஜ் ஆயிடுச்சு ஃபுல்லா பாத்தீங்கன்னா. மெமரினை இப்போ எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்ஓல சுத்தமா தண்ணி வரலனா, இவ்வளோ ப்ரெஷர் கேஜில் கொடுத்தும் நம்மளுக்கு அவுட்புட் வரலனா பாத்தீங்கன்னா மெமரின் தான் ஃபுல்லா பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மெமரினை எப்படி கிளீன் பண்றது வாஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோல எங்க டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்குள்ள ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு எந்த கமெண்டா இருந்தாலும். இப்போ மெமரின் கிளீன் பண்றதுக்கு இதை ஃபிட் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓபன் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். மேல இருக்கு பாத்தீங்களா அந்த பால் வால் கேட் வால் க்ளோஸ் பண்ணியாச்சு. சைட்ல இருக்கிறதும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டை எப்படி மெமரின் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். மெமரினுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 40x40 சைஸ் 2 மெமரின் இருக்கும். அதைத்தான் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது போல பாத்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டு ஹை பிரஷர் மோட்டர் இருக்கு பாத்தீங்களா, பெரிய மோட்டர், அந்த மோட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பக்கெட்ல கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த மோட்டருக்கும் இந்த பக்கெட்டுக்கும் பாருங்க பிரஸ், இந்த பக்கெட் வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா பைப்பு. இந்த பைப்ல பாத்தீங்கன்னா எங்கேயும் யார் லீக் ஆகக்கூடாது. அது போல டேப் அடிச்சிடணும், இல்லைன்னா நல்லா டைட்டா இது பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பைப் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடணும். இன்புட் வாட்டர் வரும் பாத்தீங்களா, அது க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ தண்ணி நம்ம ஃபுல் பண்றதுக்கோசம் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்ல மெமரின் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ரிஜெக்ட் வாட்டர் அவுட்புட்ல வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூனியனை ஓபன் பண்ணிட்டு பைப் கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்றதுக்கு ரொட்டேஷன்ல இதுலயே ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும். மெமரின் கிளீன் பண்ற கெமிக்கல் பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அவுட்புட் வாட்டர் இந்த பக்கெட்லயே விட்டுணும். பக்கெட்ல இருந்து மோட்டர் இழுத்து உள்ள கொடுக்கும். மெமரின்ல இருந்து ரொட்டேஷன்லயே போயிட்டு இருக்கும். ரொட்டேஷன் ப்ராசஸ்லயே கெமிக்கல் போயிட்டே இருந்ததுன்னா சீக்கிரமாவே மெமரின் கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல் ப்ரெஷர் கொடுத்துட்டு இப்போ யூஸ் பண்ண போறோம். இப்போ எவ்வளவு மண் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிளாக்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே இன்னும் கெமிக்கல் யூஸ் பண்ணல. தண்ணி இழுக்குது பாருங்க ஃபுல்லா. அப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு மண் வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வித்தவுட் கெமிக்கல், எந்த ஒரு கெமிக்கல் இதுவும் எதுவுமே ஒண்ணு யூஸ் பண்ணவே இல்லை. அதுலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு இதுவா வந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லாவே இப்போ மெமரி கிளீன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏற்கனவே அந்த மண் எல்லாமே அந்த தண்ணி கீழே ஊத்திட்டு புதுசா தண்ணியை ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா வித்தவுட் கெமிக்கல்லே ஃபுல்லாவே நிறைய டஸ்ட் வந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம கெமிக்கல் ஊத்திட்டு இருந்தா ஃபுல்லா பாத்தீங்கன்னா டஸ்ட் ஆயிட்டு இருக்கும், மண் எல்லாமே இதுவாயிட்டு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தண்ணியா இருக்கு பாருங்க. அந்த தண்ணி வெளியே எடுத்துடலாம். நம்ம பாத்தீங்கன்னா பாருங்க அந்த தண்ணியை வெளியே எடுத்துடணும். இப்போ கெமிக்கல் யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணி எப்படி வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பைப் கரெக்டா வெளியில பிடிச்சாலே எல்லா தண்ணியும் வெளியே போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம புதுசா தண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி வெளியே விட்டாச்சு. இந்த தண்ணி அது ஃபுல்லா காலி ஆயிட்ட பிறகு புதுசா தண்ணி யூஸ் பண்ணி அதுல கெமிக்கல் யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு ஃபுல்லா மண்ணா இருக்கு பூரா பாத்தீங்கன்னா செம்மண் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, ஃபுல்லாவே அந்த அளவுக்கு மெமரின் உள்ள ஃபுல்லாவே பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. அதால பாத்தீங்கன்னா இதுல மெமரின் கிளீனிங் ஆசிட் கெமிக்கல் இருக்கு. லோ பிஹெச். லோ பிஹெச்னா பாத்தீங்கன்னா 1000க்குள்ள டிடிஎஸ் இருந்தா அதுக்கு லோ பிஹெச் யூஸ் பண்ணுவாங்க. 1000க்கு மேல டிடிஎஸ்ல மெமரினுடைய இது இருந்ததுன்னா அதுக்கு ஹை பிஹெச் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா கிளீன் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு உண்டு. இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு மண் வருது பாத்தீங்கன்னா. இதுல இப்போ இதையும் இன்னொரு டைம் வெளியே விட்டுட்டு கொஞ்சம் நல்ல தண்ணியா பிடிச்சி இது பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம கெமிக்கல் ஊத்திட்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா கெமிக்கல் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 2-3 டைம் இதை வெளியே எடுத்தாச்சு. நம்ம ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்லயே பாத்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் பாருங்க எந்த அளவுக்கு இதுவா இருக்குன்ட்டு ஃபுல்லாவே. மெமரின் எப்படி பாருங்க ஃபுல்லா இப்போ புதுசா தண்ணி ஓபன் பண்றோம்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓல ரா வாட்டர் மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, 1 ஹெச்பி மோட்டரு, அதுலேருந்து தான் வந்து இப்போ டைரெக்டா நம்ம வால்வ் ஓப்பன் பண்ணி தண்ணியை ஃபுல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிளீன் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஹை ப்ரெஷர் மோட்டருக்கு ஜம்போ ஃபில்டர்லேருந்து கீழே பக்கத்தில் வரும் பார்த்தீங்களா, ஒரு பால் வால்வ் இருக்கும், கேட் வால்வு. அந்த கேட் வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் நம்ம ஆர்ஓ மெமரின் கிளீன் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2, 3 டைம் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கிளீன் ஆயிடுச்சு பாருங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க 2, 3 டைம் வந்து தண்ணி வெளியே எடுத்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளீனாக ஆயிடுச்சு. இது வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோமா இன்னொரு டைம் பாருங்க. ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணி கிளியராகவே வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டா எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் ஃபுல்லாகவே வந்து அடைப்பு எல்லாமே எடுத்துரும். ஏன்னா கெமிக்கலுடைய பவரை பொறுத்து தான் வந்து. ஏன்னா வந்து கம்மியான ஜாமான் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜ் ஆயிருந்துச்சுன்னா அடைப்பு இருந்ததுனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கம்மியான இதுதான் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் மெமரிலேருந்து டேரெக்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினே மாத்திர வேலை வந்துடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டு இது பண்ணி அதுக்கேற்ற மாரி கெமிக்கல் யூஸ் பண்ணுங்க. ஹை ஹை ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டரினுடைய இது வந்து வைக்கக்கூடாது. எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணியாச்சு பாருங்க, இங்கேயும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைப் பாஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த வால்வும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிடலாம். வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு அரை பக்கெட்ல வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே ஜாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றலாம். ஏன்னா ஜாமுக்கு ஏற்ற மாதிரி தான் கம்மியான பிளாக்கேஜ் அடைப்பு ஏற்பட்டால் வந்து அதுக்கேற்ற மாதிரி கெமிக்கலை யூஸ் பண்ணுங்க. அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மெமரி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கெமிக்கல் வந்து டெஸ்ட் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சொட்டு ஊற்றினாலே எந்த அளவுக்கு எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கெமிக்கலுடைய பவரை பார்த்தீங்களா நீங்களே கீழே ஊற்றின உடனே. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். டேரெக்டாக அதிகமாக இது பண்ணிட்டோம்னா மெமரியுடைய அந்த ஜாலி இருக்கு பார்த்தீங்களா, உள்ள வந்து அது ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் டேரெக்டாக கூட வர ஆரம்பிச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஆர்ஓ மெமரின் கெமிக்கல். இதுலேயே போட்டு இருக்கு பாருங்க, மெமரின் கிளீனர் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் தான், ரொம்ப எஃபெக்ட்லாம் இல்லை. ஆசிட்னா வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். லைட்டாக வந்து ஊறுற மாதிரி இருக்கும் கை வச்சோம்னா. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு சேஃப்டியாக இருக்கணும். கண்ணில் எதுவுமே படாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். புதுசாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹை ப்ரெஷர் மோட்டரு எந்தெந்த வால்வ் வந்து ஓப்பனில் இருக்குது, எது க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹை ப்ரெஷர் மோட்டரு தண்ணி இழுத்து இதில் வந்து ரொட்டேஷனில் கொடுக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிது பாருங்க. பைப்பை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பைப் பாருங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர், அந்த அளவுக்கு பிளாக்கேஜ் ஆகி உள்ள ஃபுல்லாகவே இதுவாயிருக்கு. இவ்வளோ ப்ரெஷரில் வருது. நாங்கள் 2 பேர் பிடிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷராக வந்துருச்சு பாருங்க. கெமிக்கலுடைய எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வருது பாருங்க. நம்ம சோப்பு நுர மாரி ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கெமிக்கல்லாம் கூட வேஸ்ட்டாகவே போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நுர அதிகமாக இதுவாயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இல்லைனா கெமிக்கல் வேஸ்ட் ஆகிடும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கெமிக்கல் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இல்லைனா வந்து எடுத்துடலாம். இன்னொரு பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 40, 50 நிமிஷத்துக்கு மேலே வந்து இதை வந்து கிளீன் பண்ணணும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பைப் வந்து மேலே பிடிக்கக்கூடாது. எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மேலே பிடிச்சதால நுர அடிச்சிருச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் அந்த பைப்பை வந்து உள்ளே பிடிச்சிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இதுவாயிருக்காது, வெளியே வந்திருக்காது. தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லிமிட்டில் வைக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பக்கெட் வைங்க கரெக்டாக. நாங்கள் வந்து ஃபுல்லாக வச்சு இது பண்ணதால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்குன்னு பண்ணோம். ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் வேறு கெமிக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரில் வந்து நிறைய கெமிக்கல் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள், வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து இழுக்கலனா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெஷர் அப் டவுன் வருதுன்னா வால்வ் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாகவே க்ளோஸ் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு ரொம்ப ப்ரெஷராகவே பிக்கப் ஆகிடும். பாருங்க, ஜம்போ ஃபில்டர் வால்வ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. இருக்கு பார்த்தீங்களா, ப்ளூ கலர் கேட் வால்வு. அது க்ளோஸில் இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பனில் இருந்தால் ஃபுல்லாக வந்து தண்ணி மிக்ஸ் ஆகிடும், பக்கெட்டே ரம்பிடும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெசலில் இருக்கிற தண்ணிலாம் வந்து ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அங்கே கேட் வால் எதுவும் போடலனாலும் நீங்கள் போட்டுட்டு தான் மெமரின் கிளீன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டரில் இருக்கிற 3/4 அந்த யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, 3/4 அந்த யூனியனை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதே போல் யூனியனை ஃபிட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40, 50 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொட்டேஷனில் நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து எப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம மெமரி இப்போ வந்து இந்த வேஸ்ட் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும். நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வர வால்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் சரி மெமரின் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, நல்லா கிளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பாருங்க, இந்த இடத்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் சரி மெமரின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரொட்டேஷன்லேயே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க ப்ரஸ் அப் டவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி நல்லாவே க்ளீன் பண்ணிடுச்சு. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்து பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. மெமரின் க்ளீன் பண்ணுற கனெக்ஷனு பைப்பில் இருக்கிற எல்லா கெமிக்கலும் வந்து வெளியே எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் இங்கே தான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜெக்ட் வாட்டருடைய பால் வால் இருக்கு பார்த்தீங்கன்னா, கேட் வால் பேக் சைடில், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுடுங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, எல்லா கனெக்ஷனும் ரிமூவ் பண்ணுறோம். நம்ம வந்து ரிஜெக்ட் வாட்டருடைய மீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் வால்வ் இருக்கும். அந்த கேட் வால்வை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி க்ளீன் பண்ணிட்ட பிறகு டேரெக்டாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் பாதி க்ளோஸில் இருக்க சொல்ல மெமரினுடைய ப்ரெஷர் வந்து ரொம்ப மோட்டரினுடைய ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக மெமரியில் அடிச்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைப் டேமேஜ் ஆகும், பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்டேஜ் வந்து க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் அப் டவுன் பண்ணலாம். ப்ரெஷரை பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க, அதான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க. இதான் வந்து ஜம்போ ஃபில்டர். இது வந்து ரீசெண்டாக தான் மாற்றினது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா டேங்கை வந்து கிளீன் பண்ணுறோம், அதால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்போ ஃபில்டர் புதுசாக மாற்றினது தான், வந்து இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அதுலேருந்து வர மண்ணு தான் வந்து லைட்டாக மேலே இருக்குது. புதுசாகவே தான் யூஸ் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். பாருங்கள், ஸ்டிக்கர் கூட இன்னும் நாங்கள் இது பண்ணவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இந்த ஜம்போ ஃபில்டர் வந்து ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஆர்வ பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இது போல் மண், இது கல் எல்லாம் வந்து சாண்ட் மீடியா இது வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிளாக்கேஜ் அதிகமாக ஆகிட்டா இதை க்ளீன் பண்ணி இது போல் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஓப்பன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட்டில் வந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா டைட் பண்ணோம், டைட் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. ஆல் தான் ப்ரெஸ். இது வந்து க்ளீன் பண்ணிச்சு, எந்த ஒரு மண்ணும் இல்லை, ஃபுல்லாக வந்து நல்லாவே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது, இதில் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜம்போ ஃபில்டர் சொல்லுவாங்க, 20 இன்ச்சு 20 இன்ச்சு ஜம்போ ஃபில்டர், இல்லைனா ப்ளூ ஹவுசிங் ஃபில்டர், இல்லைனா ஃபன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 500 லிட்டர் கொடுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் பர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எல்பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் மண் இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டர் இல்லை, அதால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஹவுசிங் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இதையும் க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஃபில்டரையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதிகமாக மண்ணாக வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்ல நீங்கள் கழட்டி இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய லைஃப் வந்து அதிகமாக ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இங்கே இருக்கிற டஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுக்கு போகும். இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு, நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே என்னுடைய எம்பிஆர் ஆர்ஓ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர்னுடைய வீடியோவை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாஷில் இது பண்ணியாச்சு. மெமரி க்ளீன் பண்ணிவிட்டு எஃப்ஆர்பி வெசல் வந்து பேக் வாஷில் வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேக் வாஷில் வச்சு இப்போ வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. பேக் வாஷில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரின்ஸ் ப்ராசஸில் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் வைக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நடுவில் தான் வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மீடியா, சாண்ட் மீடியா 2 இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பனுடைய பேக் வாஷில் இருக்குது, நீங்களே பாருங்கள். செகண்டு வெசல் வந்து பேக் வாஷில் இருக்குது. இப்போ வந்து நல்லாவே தண்ணி வந்துட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நம்ம வந்து ரின்ஸில் வச்சிடலாம். ரின்ஸில் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் வைக்கணும். டேரெக்டாக எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாஷ்லேருந்து ஃபில்டருக்கு வைக்கக்கூடாது. ரின்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஃபில்டரில் வைக்கணும். இப்போ வந்து ரெண்டுமே ஃபில்டரில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டருக்கு வந்து கனெக்ஷன் வருது. ஜம்போ ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபில்டருக்கு மேலே இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், இல்லைனா ப்ளூ கலரில் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா
ஏர் நல்லாவே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏர் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர்லேருந்து வந்து ஹை ப்ரெஷர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹை ப்ரெஷர் மோட்டர் சொல்லலாம், இல்லை ஹை ப்ரெஷர் பம்புன்னு சொல்லலாம். ஷார்ட்கட்டாக ஹெச்பி மோட்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் வாட்டர் போகுது பார்த்தீங்களா, அதனுடைய மீட்டரை வந்து எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இதான் வேஸ்ட் வாட்டர்னுடைய மீட்ரு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்னுடைய ப்ரெஷருக்கு இது வந்து கரெக்டாக தெரியாதால வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேஸ்ட் வாட்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதால வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேப்பங்குச்சி எதனா ஒரு குச்சி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குச்சி ஒடிச்சு அதை வந்து நம்ம பல்லு விளக்குற மாரி மடக்கி இது உள்ள வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஒரு 2 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். உள்ள அப்படியே கரெக்டாக உள்ள ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும். ஒரு முறுக்குனாலே எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம கையில் வந்து இல்லை. அங்கே வந்து மாடியில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா மரம் எதுவுமே இல்லை. அதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பைப் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்ஷை கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பஞ்சு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா மீட்ரு, அதை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டருக்கு ஒரு சைடு வந்து வேஸ்ட் வாட்டர், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ட்ரிங்கிங் வாட்டரு. இது வந்து ரிஜெக்ட் வாட்டரு. வேஸ்டேஜ் போகுது பார்த்தீங்களா, அதனுடைய மீட்ரு எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்னுடைய ப்ரெஷர் கேஜி எல்லாமே பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேஜி ப்ரெஷர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 150 200 லிட்டர் கூட கொடுக்கல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டார் இன்னும் ரன் பண்ணலை. லோ ப்ரெஷர் மட்டும் தான் இது ரா வாட்டர் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஹை ப்ரெஷர் மோட்டர் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணல. சிங்கிள் மோட்டர் தான். ஏன்னா ஹை ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணோம்னா இது ஃபுல்லாகவே தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே தான் வர ஆரம்பிக்கும். பாருங்கள் ட்ரிங்கிங் வாட்டரு ரா வாட்டர்லேயே இவ்வளோ தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர்லாம் இன்னும் அதிகமாகவே வர ஆரம்பிச்சிடும். வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் இப்போ ஹை ப்ரெஷர் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரா வாட்டரில் தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஹை ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணோமா அதிகமாக தண்ணி வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்துட்டே இருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் க்ளீன் பண்ணனுடைய யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இப்போ தான் தெரியும். டைட் பண்ணாச்சு. கீழே வந்து நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்னுடைய ப்ரெஷரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். எப்பயும் வந்து புதுசாக மெமரின் க்ளீன் பண்ணாலும் சரி, மெமரினை வந்து மாற்றினாலும் சரி, நீங்கள் வந்து அந்த ப்ரெஷரை வால்வை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ ப்ரெஷரில் வருதோ ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணுற பார்த்தீங்களா, இதான் கண்ட்ரோலரு. ஹை ப்ரெஷர் மோட்டர் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்ததுன்னா தண்ணி வந்து இது வந்து ஓப்பன் பண்ணோம்னா கம்மியான ப்ரெஷர் ஆகிடும், டவுன் ஆகிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு தண்ணி கொடுத்தா தான் அதிக ப்ரெஷராக கொடுக்கும். தண்ணி கொடுக்கலனா டைரெக்டாக போச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும். அதுக்கு தான் வந்து பைபாஸ் பண்ணி அது பைபாஸ் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, அதான் பைபாஸ் வால்வு. இந்த மோட்டர் உள்ள தண்ணி போகாது, மோட்டர்லேருந்து ஆப்போசிட்டில் போயிட்டு போகும். யார் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நல்லா போயிட்டு இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாக்கா க்ளோஸ் பண்ணாக்கா ப்ரெஷர் அதிகமாகும். மோட்டர்னுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாகும். பிக்கப் ஆன உடனே மோட்டர் ப்ரெஷர் பிக்கப் ஆன உடனே நம்ம வந்து சல்லுன்னு ஓப்பன் பண்ணிடணும். ப்ரெஷர் கேஜி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 9 கேஜிலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 9 கேஜில வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே போது பாருங்க. 400 450 கரெக்டாக வருதுங்க. ஃபர்ஸ்ட் 150 கூட வரல. இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டருடைய ப்ரெஷர் பாருங்க. இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது, இப்போ தண்ணி ஃபுல்லாக பைப் ஃபுல்லாகவே வர ஆரம்பிக்குது பாருங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிக்கப் ஆகல. மோட்டரினுடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 160 அப்படி வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ளே எக்ஸலண்ட் தான். 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரின் க்ளீன் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் பண்ணி அதுக்கப்புறமேட்டு டிடிஎஸ் போக போக கம்மியாயிடும். ஏன்னா கெமிக்கல் தண்ணி ஃபுல்லாகவே இன்னும் வெளியே வரல. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆர்ஓ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த தண்ணியை வெளியே விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டரை. டிடிஎஸ் வந்து கரெக்டாக உட்காருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் டேமேஜ் ஆனாலும் இது போல் வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் தான் செட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 179 வந்துடுச்சு. மெமரின் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 1500 அது போல் டிடிஎஸ் காட்டிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே
ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த கெமிக்கலோட இதுவால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டிடிஎஸ் காட்டுது. 163 வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ட்ரிங்கிங் வாட்டர் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ இவ்வளோ தர வருது பாருங்க. இப்போ வந்து மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரெஷர் வந்து பிக்கப் பண்ண வேலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் பண்ணி அதனுடைய ப்ரெஷர் வந்து கேப் விடாமல் இது பண்ணாதான் வந்து மோட்டர் அப் டவுன் ஆகாமல் ப்ரெஷர் ஆகும். 182 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டில் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ நல்லாவே வர ஆரம்பிக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீட்டர் நம்ம வந்து மீட்டரில் வந்து செக் பண்ணிடலாம். ப்ரெஷர் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஎம் லிட்டர் பர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்பிஹெச்னா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் பர் ஹவர்ஸ், எல்பிஎம்னா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷரில் இவ்வளோ தண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற நீட்டாக இருக்கிற மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர், அவ்வளோ வேஸ்ட் வந்து 1 ஹவருக்கு வந்து அவ்வளோ தண்ணி வேஸ்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரைட் சைடில் இருக்கிற நீட்டாக இருக்கிற மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்குது, 450 கொடுக்குது. இந்த பிளான்ட் வந்து 500 தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே மீட்டர் வந்து நல்லா பாருங்க, 400க்கு மேலே வருது. ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 150 கூட இதுவே பண்ணலை. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஆர்ஓடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் ஃபுல்லாகவே பிளாக்கேஜ் ஆகி சுத்தமாக தண்ணி வராமல் இருந்தது. இப்போ க்ளீன் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையவே வர ஆரம்பிக்குது. 400 லிட்டர் வருது, 450 லிட்டர் 1 ஹவருக்கு வந்து. ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க. ஜம்போ ஃபில்டரில் போகுது, வெசல்லேருந்து ஜம்போ ஃபில்டர்லேருந்து 2 இதில் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்பு. இது பாருங்க, ஹை ப்ரெஷர் பம்பில் போகுது. ஹை ப்ரெஷர் பம்ப்லேருந்து இது பைபாஸ் வால்வு. இங்கேருந்து மோட்டரில் போயிட்டு மோட்டர்லேருந்து மெமரின் உள்ளே போயிட்டு இன்புட்டு. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இங்கேருந்து இது மீட்டரில் காட்டுறது பார்த்தீங்களா 400க்கு மேலே ட்ரிங்கிங் வாட்டர். இதுலேருந்து போயிட்டு ஸ்டோரேஜ் டேங்க்கில் போகுது குடிக்கிறதுக்கு தண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய லெஃப்ட் சைடில் அவுட்புட் வாட்டர், ரிஜெக்ட் வாட்டர். இங்கேருந்து கரெக்டாக போயிட்டு இது ரிஜெக்ட் வாட்டரு. பேக் சைடில் வந்து ஒரு கேட் வால்வ் இருக்குங்களா, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ரிஜெக்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பைப் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ரெஷர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து வேஸ்ட் வாட்டர். அங்கேருந்து அந்த ஸ்டோரேஜ் டேங்க் பார்த்தீங்கன்னா